இப்போது முதல் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளலாம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். இன்றைய விரிவான செய்திகளை பார்க்க முன்னர் தலைப்பு செய்திகள் இப்போது. பிணைமுறி தொடர்பாக ரவியும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ரிஷாட்டும் வாக்குமூலம் வழங்க சிஐடியில் ஆஜர். இணையதளமூடாக வெளிநாடுகளில் பணிபுரிவோரிடமிருந்து நிதி மோசடி செய்த 5 போலீஸ் வலையில். கொரோனா காரணமாக விடுமுறையில் இருந்த 11ஆம், 12ஆம், 13ஆம் தர மாணவர்கள் இன்று மீண்டும் பாடசாலைகளுக்கு. கடந்த 12 மணித்தியாலங்களில் மேலும் 12 கொரோனா தொற்றாளர்கள். இரு கட்சிகளுக்கு அதிகாரம் பிரிந்து சென்றதனால் ஏற்பட்ட நிலையை புரிந்து வைத்துள்ள மக்கள் மீண்டும் அவ்வாறு செய்யாமல் இருப்பது அவர்களது பொறுப்பு என பிரதமர் தெரிவிப்பு. ஆஸ்திரேலியாவில் கொரோனா தீவிரம், வரையறைகளை நீடிக்க திட்டம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் அண்மையில் விடுத்த வேண்டுகோளுக்கு ஏற்ப ரவி கருணாநாயக்க இன்றைய தினம் சென்றுள்ளார். மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஹரிப்பிரிய ஜாசுந்தரவின் வேண்டுகோளுக்கு ஏற்பவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. மத்திய வங்கி பிணைமுறி சம்பவத்தின் 2வது சந்தேக நபரான ரவி கருணாநாயக்கவை விசாரணைகளுக்கு உதவுமாறு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தேர்தல் காரணங்களை காட்டி ஏற்கனவே போலீசார் வழங்கிய பல அறிவித்தல்களின் பின்னரே இவர் வருகை தந்துள்ளார். பிணைமுறி கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவில் பொய்யான சாட்சியங்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு தொடர்பாக வாக்குமூலம் வழங்குமாறு ரவி கருணாநாயக்கவிற்கு அறிவிக்கப்பட்ட போதும் அவர் அந்த உத்தரவுகளுக்கு செவி சாய்க்காமல் இருந்து வருவதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் அவருக்கு இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக வருகை தருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டமையினால் அவர் வருகை தந்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வவுனியா அலுவலகத்திற்கு ரிஷாட் பதியுதீன் சென்றுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏற்கனவே 2 சந்தர்ப்பங்களில் விடுத்த அழைப்பிற்கு அவர் வருகை தரவில்லை. கோட்டை நீதிவான் நீதிமன்றம் வழங்கிய அழைப்பாணைக்கு ஏற்ப ரிஷாட் பதியுதீன் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்துள்ளார். இணையதளமூடாக வெளிநாடுகளில் பணிபுரிவோரிடமிருந்து நிதி மோசடியில் ஈடுபட்ட 5 கைது செய்யப்பட்டனர். போலி கடன் திட்டத்தினூடாக சலுகை வட்டியில் கடன் வழங்குவதாக கூறியே இந்த மோசடி இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வெளிநாடுகளில் உள்ளவர்களின் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களின் உள்நாட்டு வங்கிக் கணக்குகளின் தகவல்களை பெற்று இந்த மோசடியை புரிந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தனது வங்கிக் கணக்கிலிருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளதாக பெண் ஒருவர் கிருளப்பனை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின்படி 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் பிட்டபேத்தர, நாரஹென்பிட்ட, வெள்ளம்பிட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களாவர். அவர்களிடமிருந்து சாரதி அனுமதி பத்திரங்களை தயாரிக்கும் போலி மடிக்கணினி ஒன்றும் சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சுடுவதற்கு பயன்படுத்தப்படும் 922 அட்டைகளும் கைப்பற்றப்பட்டன. போலியாக தயாரிக்கப்பட்ட 61 சாரதி அனுமதி பத்திரங்களும், லட்சணைகள், வங்கி அட்டைகள் உள்ளிட்ட மேலும் பல பொருட்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளதோடு இதற்கென பயன்படுத்தப்பட்ட மோட்டார் கார் ஒன்றும் வேன் ஒன்றும் போலீசாரினால் மீட்கப்பட்டன. கிருளப்பனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மேல் மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 1191 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். விரல் அடையாளம் மூலம் குற்ற செயல்களில் ஈடுபட்ட 93 பேரும் 402 பிடிவிராந்துக்காரர்களும் பல்வேறு மோசடிகள் மற்றும் குற்ற செயல்களை புரிந்த 559 சந்தேக நபர்களும் இதில் அடங்குகின்றனர். இதே நேரம் நேற்று காலை 6 மணி முதல் இன்று அதிகாலை 5 மணி வரை மேல் மாகாணத்தில் 532 போதைப்பொருள் முற்றுகைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 539 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கொழும்பிலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது ஹெரோயின் போதைப் பொருளுடன் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். 1 கிலோகிராமிற்கு கூடுதலான அளவு ஹெரோயின் போதைப் பொருள் நுகேகுட தெல்கந்த பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்டுள்ளதோடு சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார். மற்றும் ஒரு சந்தேக நபர் உடஹாமுல்ல ரயில் நிலையத்திற்கு சமீப கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 40 கிராமும் 250 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. பாலியகுட, கல்கிஸ்ஸ, ரத்மலான் ஆகிய பகுதிகளில் போதைப் பொருளுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர்.
சகல அரச பாடசாலைகளதும் 11ஆம், 12ஆம், 13ஆம் தர வகுப்புகள் இன்று ஆரம்பமாகின. மாணவர்களின் வருகை சாதக நிலையில் இருந்ததாகவும் எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கொரோனா வைரஸ் பரவியதை தொடர்ந்து பாடசாலைகள் திறக்கப்படும் திகதி மற்றும் வகுப்புகளின் ஆரம்பம் பரீட்சை திகதிகள் என்பன மாற்றப்பட்டன. இன்றைய தினம் 11ஆம், 12ஆம், 13ஆம் தர வகுப்புகள் காலை 7:30க்கு ஆரம்பமாகி பிற்பகல் 3:30 மணிக்கு நிறைவடைய உள்ளன. ஏனைய வகுப்புகள் அடுத்த மாதம் 10ஆம் திகதி ஆரம்பமாகும். சுகாதார தரப்பினரின் வழிகாட்டல்கள், கல்வி அமைச்சின் விசேட ஆலோசனைகளுக்கு ஏற்ப மாணவர்களை பாடசாலைகளுக்கு வரவழைத்து அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி மாணவர்களை பாடசாலைகளில் அனுமதிக்குமாறு சகல அதிபர்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வகுப்பறைகளில் சமூக இடைவெளி பேணப்பட வேண்டும். கைகளை கழுவுவது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். இயன்றளவு முகக்கவசங்களை அணியுமாறு தெரிவிக்கப்பட வேண்டும். இன்றும் அடுத்த சில நாட்களுக்கும் வகுப்புகளில் பாட வேலைகள் உள்ள ஆசிரியர்கள் மட்டுமே வருகை தர வேண்டும். அத்தோடு காலை 7:30 முதல் மாலை 3:30 வரை வகுப்புகள் இடம்பெறும். தேர்தல் பணிகளுக்கென பயன்படுத்தப்படும் சகல பாடசாலைகளதும் அதிபர்கள் மற்றும் பிரதி அதிபர்கள் எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பாடசாலைகளில் இருக்க வேண்டும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த காலப்பகுதியில் கல்வி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி பாடசாலைகளில் அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு கட்சிகளுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டால் கடந்த அரசாங்கத்தின் கசப்பான அனுபவங்களை மக்கள் அனுபவிக்க நேரிடும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மஸ்கெலிய கினிஹதேன சியரா மைதானத்தில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் CB ரத்நாயக்க உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர். இரு கட்சிகளை சேர்ந்தவர்களில் ஒருவர் ஜனாதிபதியாகவும் ஒருவர் பிரதமராகவும் இருப்பதன் மூலம் அன்று ஏற்பட்ட நிலை உங்களுக்கு தெரியும். ஜனாதிபதி கூறியதை பிரதமர் செய்யவில்லை, பிரதமர் கூறியதை ஜனாதிபதி செய்யவில்லை. இதனால் இந்த நாட்டு மக்களை பாதிக்கப்பட்டார்கள். எந்த ஒரு வேலையும் நடைபெறவில்லை. ஜனாதிபதியும் வேலை திட்டங்கள் தொடர்பாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய அவருக்கு தமது பணிகளை இலகுவாக செய்யக்கூடிய ஒரு அணி பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். அவர்களை அமைச்சரவையிலும் இடம்பெற வேண்டும். கடந்த காலங்களில் மைத்ரிபாலவும் ரணிலும் செய்து கொண்ட வேலைகளினால் நாட்டுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. வேலை செய்யக்கூடிய ஜனாதிபதி இருக்கிறார். அவர் அதனை நிரூபித்து காட்டியுள்ளார். அவருடைய வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கும் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியை அதிகாரத்தில் அமர்த்துங்கள். අපිට ඒ වැඩපිළිවෙල ඉදිරියට ගෙන යන්න එතුමාගේ නියෝජනය කරපු පක්ෂය බලයට පත් කරන්න. தற்கால இளைஞர்கள் அரசியலில் இருந்து ஒதுங்கி வருவதாகவும் இதற்கு நியாயமான காரணங்கள் இருப்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பெலியந்தல போக்குந்தர பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க உரையாற்றினார். ரவி கருணாநாயக்க, தயாகமைக்கு உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர்களும் இதில் கலந்து கொண்டனர். இளைஞர்கள் இன்று அரசியலில் இருந்து ஒதுங்குகிறார்கள். பாராளுமன்ற நிகழ்வுகளை பார்த்து 225 பேரையும் தேவன்னாவியில் எறிய வேண்டும் என கூறினார்கள். கொரோனா பாராளுமன்றத்தில் பரவினாலும் பிரச்சனை இல்லை என கூறினார்கள். அங்கும் உண்மையில் நியாயம் இருக்கிறது. எம்மிடம் குறைபாடுகள் இருக்கின்றன. இளைஞர்களின் எதிர்காலம் என்னவாக அமையும்? நம்மவர்களுக்கு கூடுதலான பயிற்சிகள் வழங்க வேண்டும். இளைஞர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் அல்லது வெளிநாடுகளிலிருந்து பயிற்சியாளர்களை வரவழைக்க வேண்டும். எம்மை கட்டுப்படுத்தும் சட்டங்களை நாமே கொண்டு வர வேண்டும். சுயாதீனமாக சிந்திக்கக்கூடியவர்கள் உருவாக்க வேண்டும். தேர்தல் முறை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இது வீண் செலவுகளை ஏற்படுத்தும் முறையாகும். இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை பெற்றுக் கொடுக்க ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்து யானை சின்னத்தை வெற்றி பெற செய்யுங்கள். தான் என்றும் மக்களுக்கு சேவை புரியும் ஒருவர் என்றும் தனது சேவை இழக்கப்படும் என எவரும் நினைக்க வேண்டாம் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். திஸ்ஸமஹாராம பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் இவர் உரையாற்றினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். எமது தேர்தல் வெற்றியின் பின்னர் நாம் எதனை செய்ய போகிறோம் என்பதை மக்கள் பார்க்க முடியும். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் என்ற வகையில் 576 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளிலும் அனைத்து சிறிய கிராமங்களிலும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து நாம் மீண்டும் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்போம். எமது தலைமைத்துவத்தில் அவை நடைமுறைப்படுத்தப்படும். சஜித்தின் சேவை முடிவடைந்து விட்டதாக எவரும் நினைக்க வேண்டாம். கனவில் கூட நினைக்க வேண்டாம். இந்த சந்தர்ப்பத்தில் எக்காரணம் கொண்டும் கவலையடைய வேண்டாம். சஜித் பிரேமதாச என்றும் உங்களுடன் இருப்பார் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். මන් තමුන්නාන්සලට පැහැදිලිවම කියනවා මේ අවස්ථාවේ මොනම හේතුවකට දුක් වෙන්න එපා. සජිත් ප්‍රේමදාස සදාකාලිකවම ඔබලා සමගයි කියන එක මම මේ අවස්ථාවේ කියන්න කැමතියි.
தமது தவறுகள் காரணமாக பாராளுமன்றத்தில் உள்ள பெரும்பான்மையினருக்கு நேரடியாக பேச முடியாதுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டம் ஒன்று வெள்ளவத்தை பகுதியில் அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த பாராளுமன்றத்தில் உள்ள எவருக்கும் எதனையும் பேச முடியாத வகையில் அவர்களுக்கு விலங்கிடப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவிற்கு பேச முடியாது. அவர் பிணைமுறி மோசடி என்ற கைத்தில் சிக்கியுள்ளார். பாராளுமன்றத்தில் அவருக்கு எழுந்து பேச முடியாது. பேசினால் பிணைமுறி என்பார்கள். சஜித் பிரேமதாசவை எடுத்துக்கொண்டால் கடந்த 20 ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் தேசிய பிரச்சினை பற்றி அவர் இதனை பேசியுள்ளார். ஒருபோதும் நாட்டின் தேசிய பிரச்சினை பற்றி அவர் கவனம் செலுத்தியதில்லை. அவரும் கலாசார நிதியம் என்ற கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளார். 33,000 லட்சம் ரூபாவை தவறாக பயன்படுத்தியதாக அவருக்கு எதிராக ஜனாதிபதி ஆணைக்குழுவில் விசாரிக்கப்படுகிறது. இவர்கள் எவராலும் செய்ய முடியாது. கிரியல்ல எழுந்தால் நெடுஞ்சாலை என்று கூறுவார்கள். கபீர் எழுந்தால் ஹைவே பார்ட் 2 என்று கூறுவார்கள். அகில எழுந்தால் டேப் என்பார்கள். ஹாரிசன் எழுந்தால் பசுமாடு என்பார்கள். ரவி கருணாநாயக் எழுந்தால் 2 அல்ல 1 புத்தகம் என்பார்கள். தேர்தல் மேடைகளில் ஒலித்த குரல்கள் அடுத்து. பத்தொன்பதாவது திருத்த சட்டத்தை நீக்குவதற்கும் 13வது திருத்த சட்டத்தை நீக்குவதற்குமாகவே ராஜபக்ச குடும்பம் இன்று இந்த 3-2 பெரும்பான்மை கேட்கின்றது. ஒரு குடும்ப ஆட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க போறீர்களா இல்லது ஜனநாயக ஆட்சிக்கு வாக்களிக்க போகின்றீர்களா என்பதை நீங்க தீர்மானிக்கிறோம். ஒரு சின்ன கணக்கு, 3 பேர் ஓடுறாங்க ரேஸ்ல. மஹிந்த ராஜபக்ஷ, சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க. மஹிந்த ராஜபக்ஷ எலெக்ஷன் 69 லட்சத்துல இருந்து ஆரம்பிச்சார். சஜித் எவ்வளவு ஓட்டுல இருந்து ஆரம்பிக்கிறார்? 55 லட்சம். இந்த 55 லட்சத்துல இப்ப சம்பந்தனைய தனியா கேட்கிறார். அந்த 15 லட்சம் ஓட்டு அவர் எடுத்துட்டு போயிடுவார். 40 லட்சம் ஓட்டு சஜித் 20 லட்சம், ரணில் 20 லட்சமா பிரியுது. அவன் ரேஸ் ஆரம்பிக்கிறான் 20 லட்சத்துல இருந்து. எந்த காலத்துல வந்து 69 லட்சத்தை பிடிக்க மாட்டான். இந்த முழு பால டிஸ்ட்ரிக்டும் போய் டெலிபோனுக்கு ஓட்டு போட்டாலும் யானைக்கு ஓட்டு போட்டாலும் 25 லட்சம் தான் வருவான். அப்ப நம்ம என்னத்துக்கு அவன் தான் போய் தோந்து தொலைறானா? அவனோட நம்மளும் ஏன் அந்த கப்பல்லையும் பஸ்ல போய் தொலைஞ்சுக்கிட்டு நம்ம ஆட்சி செய்யற அரசாங்கத்துல போவோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வழக்கம் போல அவர்கள் பலத்தோடு இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். ஆனால் தமிழ் குழுக்கள் அல்லது கட்சிகளை பொறுத்தமட்டில் 6 பிரிவாக பிளவடைந்து போட்டியிடுகின்றார்கள். இவ்வாறு போட்டியிடுகின்ற போது தமிழ் வாக்குகள் கிட்டத்தட்ட 40,000 வாக்குகளை இவர்கள் சிதறடிக்க நினைக்கின்றார்கள். ஆனால் நடக்கப் போவதில்லை. கடந்த ஒரு வருடத்துக்கு முதல் சம்பந்தர் பேட்டி கொடுத்தவர் பார்த்திருப்பீர்கள். ஐடிஎன்ல அவர் கேட்கிறார், புலிகளை உங்களை உருவாக்கினு. புலிகளுக்கும் உங்களுக்கும் எதுக்கு சம்பந்தமும் இல்லை சொல்றாரு. அவரை போல போய் சொல்றதுல உலகத்துல ஒருவரும் இல்லை. ஒவ்வொரு தீபாவளிக்கும் தீர்வை தருவார் அவர். இப்ப இந்தியாவோட கொண்டு வந்து தீர்வு தர போறாரு. அனுபவிச்சு அங்க அரசாங்கத்தை அந்த ஏசி ரஞ்சாலும் அங்க அரசா கொடுக்கறத அனுபவிச்சு இங்க வந்து கதைக்கிற தேசியம் தமிழ் தேசியம் சுமேந்திரனுக்கு STF கொடுத்திருக்கு. நீ துணிஞ்சவன் வேண்டா ஒருவரும் இல்ல வாங்கடா பாப்போம். சிறிதரன் என்ற ஒரு MP சொல்றான், சுமேந்திரன் அண்ட மாலிங்கத்துக்கு சமனானவன். அண்ட மாலிங்கத்துல செருப்புக்கும் பெறுமதி இல்லை அவன். நல்லாட்சி காலத்திலே மிக கோரமாக முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதை பற்றி மக்கள் பேசுகிறார்கள். அதனை தடுப்பதற்கான எந்த விதமான ஒரு முயற்சிகளும் அன்று அந்த அரசாங்கத்திலிருந்து எந்த அமைச்சர்களாலும் மேற்கொள்ளப்படவில்லை என்கின்ற ஒரு பாடம் இருக்கிறது. அந்த அனுபவத்தை பெற்ற மக்கள் எதிராக திரும்பி இருப்பார்கள் என்ற பயத்தில் மீண்டும் தொடர்ந்தேச்சியாக அதனை மஹிந்தவே செய்தார் என்கிற அடிப்படையில் பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அதே போன்று தொகுதி ரீதியான வேறுபாடு, பிரதேச ரீதியான வேறுபாடுகளை ஏற்படுத்தி இன்று ஒரு இக்கட்டான சூழ்நிலை எங்களை தள்ளிவிட்டு இருக்கின்றார்கள். இந்த தேர்தலானது இந்த நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மை என்ற அடிப்படையில் நாங்கள் சிங்கள மக்களின் பெரும்பான்மை மக்களின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இது ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆகும் முஸ்லிம்களுடைய அரசியல் ஹிஸ்டரியில. இதையும் நாங்க தவறிவிட்டால் என்ன கிடைக்கும்? சரி, அல்லாஹ் தான் எல்லாம். எங்களுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் தேவையும் இல்ல, ACMC தேவையும் இல்ல, வேற கட்சிகள் தேவையும் இல்ல. எங்கட கட்சியில் உள்ளவங்களை தான் நாங்க உண்டாக்குறோம். நாங்க அரசியல் செஞ்சு வேற வருஷக்காலம் அங்க இருந்து அவங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்து லாஸ்ட் எலெக்ஷன் ஆச்சரிய அடுத்த பக்கத்துக்கு பாயறதுக்கு இனிமேல் இடம் கொடுக்க மாட்டோம். இனிமேல் இது ஸ்ரீலங்கா பொதுநல பெருமுறை மட்டும்தான். முன்னுக்கு வரப்போற 30 வருஷத்தில் குறைஞ்சபட்சம் 20 வருஷம் இலங்கையை ஆட்சி செய்ய போறது ஸ்ரீலங்கா பொதுநல பெருமுறை என்பதுதான். நாங்க இந்த நாட்டில கண்ணியமாக வாழணும். நாங்க இந்த ஆட்சியில் ஒரு பங்காளிகளாக வேணும். உங்களுக்கு தெரியும் என்னதான் செய்யணும். 4-5 பேர் இந்த மையத்தை இருக்கிறத பார்த்து பேசி இருக்கிறாங்க. இவங்க இல்லாட்டி எங்களுக்கு இதை செஞ்சு கொள்ளு. இவங்க இதை பொலிட்டிக்ஸ் ஆக பேசி இனவாதமாக பேசி பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு.
அதுக்காக எங்களால் செஞ்சு அத்தனை வேலையை நான் செஞ்சிருக்கிறோம். எந்த காரணத்தை கொண்டு நாங்க எங்க சமுதாயத்தை காட்டி கொடுக்க மாட்டோம். இன்று காலை வரை மேலும் 12 கொரோனா தொற்றாளர்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக COVID-19 பரவுவதை தடுக்கும் தேசிய நடவடிக்கை மையம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 2782 உயர்வடைந்துள்ளது. இன்று காலை வரை கண்டுபிடிக்கப்பட்ட 12 கொரோனா தொற்றாளர்களுள் 5 பேர் சேனபுர நிலையத்தில் இருந்த கைதிகள் என அந்த நடவடிக்கை மையம் தெரிவித்துள்ளது. கந்தக்காடு முகாமில் இருந்தவர்களோடு தொடர்பு வைத்திருந்த ஒருவரும், அங்கிருந்த ஊழியர் ஒருவரும், வெலிக்கட சிறைச்சாலை கைதி ஒருவரும், கட்டாரில் இருந்து வருகின்ற ஒருவரும் என மேலும் 4 பேர் இதில் அடங்குகின்றனர். இதுவரை புனர்வாழ்வு அளிக்கப்படும் 465 கைதிகளுக்கு கொரோனா தொற்றியுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. 65 ஊழியர்களுக்கும் வருகை தந்த 5 ஊழியர்களுக்கும் நெருங்கி பழகிய 45 பேருக்கும் வைரஸ் தொற்றியுள்ளதாக நடவடிக்கை மையம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட நோயாளர்களின் மொத்த எண்ணிக்கை 2782 இருந்த போதிலும் இவர்களுள் 2106 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் அடிப்படையில் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 665 ஆகும். 75 பேர் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் உள்ளனர். நேற்றிரவு துபாயில் இருந்து வருகை தந்த ஒருவரும், இன்று காலை டோஹாவிலிருந்து வருகை தந்த 53 பேரும் முப்படையினரால் நிர்வகிக்கப்படும் தனிமைப்படுத்த நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த நிலையங்களில் இருந்த 29 பேர் வீடு திரும்ப உள்ளனர். இதுவரை 26,942 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் வீடு திரும்பியுள்ளனர். முப்படையினரால் நிர்வகிக்கப்படும் 44 தனிமைப்படுத்த நிலையங்களில் 3556 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். 1,56,324 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் 1,380 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்று காலை 6 மணி வரை 3 பூரண குணமடைந்து வைத்தியசாலையை விட்டு வெளியேறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் சிறந்த தலைமைத்துவத்துடன் கூடிய அணி ஒன்று நாட்டில் இருப்பதன் காரணமாக கொரோனா ஒழிப்பு திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடிந்ததாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜாருவன் பண்டார தெரிவித்தார். உலகில் கொரோனாவை கட்டுப்படுத்திய நாடுகள் வரிசையில் இலங்கை முக்கிய இடத்தில் உள்ளது. இதற்கு பிரதான காரணம் சிறந்த அரசு தலைமைத்துவமாகும். அத்தோடு ஒரு சிறந்த குழுவினூடாக இதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த சகல தரப்பினரும் இணைந்து உலகில் கொரோனா துரிதமாக பரவும் நிலையில் எமது நாட்டில் கொரோனா பரவாமல் தடுக்கப்பட்டது. இதற்காக மக்களின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது. உலகில் கொரோனா இன்னும் துரிதமாக பரவுகிறது. எமது நாட்டு மக்களின் அர்ப்பணிப்பு மற்றும் அடக்கம், அத்தோடு எமது நாட்டில் உள்ள சுகாதார வழிமுறைகள், அதனை மதிக்கும் மக்கள் மற்றும் அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களும் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான பிரதான காரணிகளாகும். இந்த நிலையில் கொரோனா கூடுதலாக பரவும் நாடுகளிலிருந்து வியாபாரம் மற்றும் சுற்றுலா பயணிகளாகவும் ஏனைய காரணங்களுக்காகவும் பலர் வருகை தரலாம். எமது நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும். இவ்வாறு மறைந்திருந்து நாட்டை முடக்க முடியாது. எதிர்கால சந்ததியினரின் நலன் கருதி நாட்டை திறந்து வைப்பதோடு ஏற்கனவே பின்பற்றிய வழிமுறைகளை தொடர்ந்தும் பின்பற்றுவது கட்டாயமாகும். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இன்று இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.